ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். குப்பையில் இருக்கிறவர்களை ஆமென் கர்த்தர் இவன் எனக்கு வேணும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். மூளையில ஒளிந்திருக்கிறவனை பார்த்து நீங்க தலைக்கு மூளை கல்லாய் மாற்று என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கும் தேவைப்படாதவனை பார்த்து ஆமென் நீ எனக்கு முக்கியமான என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒன்றுக்கும் உதவாதவனை கூப்பிட்டு தேசத்தை ஆளும்படியான எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆமென் கர்த்தர் உங்களை யார் என்று நினைக்கிறாரோ அதற்கு நீங்கள் முன்வந்து அதனுடைய காரியங்களை செயல்படுது என்று சொன்னால் கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் அப்பா என்று கூப்பிட்டானா அவனுக்கு திறமை இல்லைன்னாலும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் எப்பவுமே உலகத்தார் அனைவரும் திறமை உள்ளவனை தேடுவார்கள், திறமை உள்ளவர்களை பக்கத்துல வைக்க விரும்புவார்கள், திறமை உள்ளவனை நல்லா உயர்த்தும்படி விரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தர் பாருங்க திறமையுள்ளவனை தேடாமல் திக்கற்றவனை தேடி கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. திறமை உள்ளவர்களுக்கு தன்னுடைய திறமை வழிகாட்டும், திறமை இல்லாதவர்களுக்கு தேவன் வழிகாட்டுவார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா. 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 ஆமென். உன் திறமையை அதை நிறுத்தி இதுதான் தேவனுக்கு கொடுத்தார் என்பதை கர்த்தர் தேசத்திற்கு காண்பிக்கும் பொழுது ஆமென் அப்ப அவங்க சொல்லுவாங்க இது மனுஷனால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஞானம் உனக்குள்ள வந்திருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் கற்களால் கோலியத்தை கொல்லும் பொழுது ஜனங்கள் அதான் சொன்னாங்க ஆமென் எந்த யாருக்கிட்டையும் இல்லாத திறமை உனக்குள்ள இருந்திருக்கு. ஆமென். அப்ப அவர்களே சொன்னார்கள் ஆமென் இந்த திறமை மனுஷனுடைய கையிலிருந்து வந்தது அல்ல, இந்த திறமை தேவனுடைய கையிலிருந்து வந்தது என்று. ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு திறமையும் ஆமென் தேசங்கள் வியந்து பார்த்து சொல்வார்கள் ஹல்லேலூயா. ஆமென் தெய்வமே உனக்குள்ள செயல்பட்டபடினால்தான் இந்த காரியத்தை செய்தாய் என்று. ஹல்லேலூயா. ஆமென். அதனால சொல்லுறேன் மனுஷன் உறவுகள் ஆமென் நீங்க வேலை செய்யும் இடங்கள் ஆமென் நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவனுக்கு முக்கியமானவர்கள் சந்தோஷமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆமென் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சந்தோஷமா இல்லைன்னா உங்களை பார்த்து ஒரு சிரி சரிங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். சோ விசுவாசத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தேவனுடைய வசனத்தை சந்தோஷமா கேட்கிறது தான். ஹல்லேலூயா. ஆமென். இங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா வார்த்தை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா வசனத்தை கேட்கும்போது எப்படி உட்கார்ந்து இருக்கோம் ஆமென் எப்படி உட்கார்ந்து இருக்கோம் இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஆமென் உலகத்திலேயே ஆமென் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முகமைப்போடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை கேட்கும் போதே எப்படின்னா வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ உங்களை ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஆமென். இந்த சிட்டிசன்ஷிப் ஆமென் குடியுரிமை ஆமென் நம்ம நீங்க மாத்திரம் துபாயில பிறந்திருந்தீங்கன்னா கத்தார் நாட்டுல வந்துட்டு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அந்த தேசத்துல நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா ஆமென் அதாவது குடியுரிமையை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க எந்த தேசத்துல வேணா உங்க பிள்ளைகள் எந்த தேசத்துல போய் படிக்கலாம், அதுக்கான ஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கட்டிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அமெரிக்கால போய் படிக்கலாம், டாக்டருக்கு படிக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கான ஃபீஸ வந்து அந்த கவர்மெண்ட் கட்டி முடிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமென். இது போல ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆமென் ஒவ்வொரு நன்மைகள் உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்ப இந்திய தேசத்துல பிறந்தவங்க என்ன நன்மை இருக்குங்க? நம்ம குழந்தைகளுக்கு என்ன நன்மை இருக்கு? நமக்கு என்ன நன்மை இருக்கு? உங்களுக்கு என்ன தருவாங்க? உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க? சீப்பு, சோப்பு, அரிசி, ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒவ்வொரு நாட்டு குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு விசேஷத்தை நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய குடியுரிமை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவனுடைய குடியுரிமை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கறத தாண்டி
அல்லேலூயா ஆமென். நீங்க ஹெவன்லி சிட்டிசன். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சோ வசனம் சொல்லுது ஆமென், நீ பூமியில எதை கட்டவிழ்க்காயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா ஆமென். நீ பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் இருக்கிற தேவனும் அதை கட்டுவார். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இன்னைக்கு கத்தார் தேசத்துல இப்படி கொடுக்குறாங்க, ஆமென், அமெரிக்க தேசத்துல இப்படி கொடுக்குறாங்க, ஆனா இந்தியா தேசத்துல இப்படி ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பூமியில இருக்கிற நீங்கள் நானும் அதை கட்டவிழ்க்கவில்லை. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போமே. என் தேசத்திற்கு சமாதானமும் மிகுதியும் உண்டாவதாக என்று இன்னைக்கு சபையில கட்டவிழ்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நன்மையை நம்முடைய தேசத்தில் நாம் சுதந்திரிக்க முடியும். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு ஆமென் விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், ஆசீர்வாதத்தில் பயணம் பண்ணுவது எத்தனை பேருக்கு முக்கியம்? அல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் டிராவல் பண்றது ரொம்ப முக்கியம்? ஆமென். எத்தனை பேர் டிராவல் பண்றது விரும்புறீங்க? அல்லேலூயா ஆமென். பாருங்க, இந்த டிராவல் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். அல்ல ஜெபம் பண்றது முக்கியம் கிடையாது. நீங்க ஜெபத்தோடயே உங்க வாழ்க்கையை பயணிக்கிறீங்களா அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். ஒரு நாள் பரிசுத்தமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த பரிசுத்தம் என்கின்ற அந்த கிருபையோடயே நீங்க வாழ்நாள் ஃபுல்லா வாழ்றீங்களா அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். இந்த பயணிக்கிறது ஆமென், இந்த பயணம் ஆமென், தேவனோட பண்ணுகிற அந்த பயணம் வந்து ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். அந்த பயணத்தை எப்படி அதை தற்காத்துக் கொள்வது, அது எப்படி சரி செய்வது, அதுக்குள்ளேயே எப்படி மூழ்கி இருப்பது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்தை பார்த்து கேளுங்க, பயணம் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரெடி பயணம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? பஸ் எங்க போய்கிட்டு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவரோட பயணம் பண்ணுவது என்பது ஆமென் ஒரு ஃபிளைட்ல கிடையாது. ஆமென். ஃபிளைட்ல போனா என்னங்க, நீங்க ஃபிளைட்ல உட்கார்ந்துட்டீங்க, ஃபிளைட்ல பறந்து போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு வீட்டுல ஒரு பொருளை மறந்து வச்சிட்டீங்க. ஆமென். அப்ப என்ன பண்ணலாம்? டோர் திறந்து கீழே இறங்கி வந்துட முடியுமா? முடியாது. அப்ப டோர் திறந்து கீழே வந்து என்ன இருங்க, நீங்க கீழே வர மாட்டீங்க, இன்னும் மேல போயிருவீங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஃபிளைட்டுக்கு மேல போயிட்டு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா ஆமென். அப்படி கிடையாது தேவனோட பயணம் பண்ணுவது. ஆமென். ட்ரெயின்ல போறதும் அதேதான். ஏதாவது உங்க சொந்தத்தை, உங்க குழந்தைய தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக உங்க பிள்ளை இறக்கி விடுறீங்க. ஆமென். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ஆமென், அவன் அந்த பிள்ளை வந்துட்டு வேடிக்கை பார்த்து நின்றுகிட்டு இருக்கான். ட்ரெயின் எடுத்து கிளம்பி போயிட்டாங்க. ஆமென். ட்ரெயினை நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்ட மாட்டாங்க. அல்லேலூயா ஆமென். அதே மாதிரி இறந்த என்ன இருங்க, அவ்வளவுதான், காயங்களோட ஆமென். உங்க பிள்ளையை கண்டுபிடிச்சு ஆமென், நான் தான் உங்க அப்பான்னு சொன்னா கூட உங்க பிள்ளை என்ன செய்ய மாட்டான், எங்க அப்பா இப்படி இருக்க மாட்டாருன்னு சொல்லி போயிடுவான். அல்லேலூயா ஆமென். தேவனோட பயணம் பண்ணுவது ஆமென் ஏதோ ஃபிளைட்ல போற மாதிரியோ ஒரு ட்ரெயின்ல போற மாதிரியோ ஆமென் நினைச்ச இடத்துல இறங்க முடியாத அளவுக்கு ஆமென் உன்னை கட்டுப்படுத்தி உட்கார்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை பயணம் பண்ண விடல. அல்லேலூயா ஆமென். தேவனோட பயணம் பண்ணுவது என்பது ஒரு கார்ல போற மாதிரி. அல்லேலூயா ஆமென். உங்களுக்கு ஒரு டிரைவர் வச்சிருந்தா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஆமென். வீட்டுல ஒரு சார்ஜர் மறந்துட்டீங்க. ஆமென். நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, அந்த காருக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க, உங்க போன் சார்ஜரை வீட்டுல வச்சுட்டீங்க, மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்க உடனே என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லலாம்? டிரைவர் 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 நான் சார்ஜர் வீட்டுல வச்சு வந்துட்டேன், கொஞ்சம் திருப்புவீங்களா அப்படி கேட்பீங்களா? இல்ல. அல்லேலூயா ஆமென். டிரைவர் என்ன பண்ணு, காரை திருப்பு. அல்லேலூயா ஆமென். அவங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. திருப்பி கொண்டு போயிட்டு சார்ஜ் எடுத்து நீங்க திரும்ப வரும்படி இருக்கும். அல்லேலூயா ஆமென். சோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு டிரைவரை பார்த்து தம்பி காரை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறீங்க. டக்குன்னு இறங்கி நீங்க நடந்து போற அப்படின்னு சொல்லி நீங்க நடந்து போறீங்க. அல்லேலூயா ஆமென். டிரைவர் கீழ்ப்படி வர மாட்டாருங்களா? கீழ்ப்படிவார். அல்லேலூயா ஆமென். ஏனென்றால் டிரைவர் வந்துட்டு எதுக்காக டிரைவர் இருக்காங்க? நீங்க சொல்றத கேட்கும்படியாக. அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தம் என்கின்ற பயணமும் விசுவாசம் என்கின்ற பயணமும் இப்படிதான். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் டிரைவர் போல இயங்கிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா ஆமென். நீங்க எப்போ விசுவாசம் விட்டு தவறுறீங்களோ அப்ப நீங்க தானாகவே கார் விட்டு நீங்க இறங்கலாம். அல்லேலூயா ஆமென். அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஆமென். அதுக்கு சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. அல்லேலூயா ஆமென். எப்போ பரிசுத்தத்தை வேண்டாம் எனக்கு இப்படி போகணும்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பவே கார் நிறுத்தப்படும். அந்த கார் விட்டு இறங்க முடியும். அல்லேலூயா ஆமென். இறங்கி போயிட்டு உன்னுடைய இச்சைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசத்துல ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இந்த பயணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போவதற்கு அல்லேலூயா ஆமென் தேவனோடு இருக்கின்ற பயணத்தை கடைசி வரைக்கும் அவரோட கரத்தை பிடித்து போவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல்.
விசுவாசத்துல ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த பயணத்துல ஆமென் கீழ்ப்படிதல் குறித்து நாம் பார்க்க போறோம். வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 22:11 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் தகன பலியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாம் ஈசாக்கை எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் என்னென்ன வேர்ட்ஸ் அங்க ஆட் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு அப்படியே இந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்றது ஞாபகம் வருது ஈசாக்கு. ஹல்லேலூயா. ஆமென். என்னென்ன வேர்ட்ஸ் சொல்றோம்? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீ ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது ஆமென் ஆண்டவரே கேட்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு அது ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப விசேஷத்தை நினைச்ச, நீ அதோட நிம்மதின்னு நினைச்ச. ஹல்லேலூயா. ஆமென். உங்க கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆமென். என்னவா இருக்கணும்? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கணும்னா ஆமென் ஏசப்பா நீங்க தான் என்னோட சந்தோஷம், ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. 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 ஆமென். நீங்க கார்ல பயணம் பண்ணும்போது ஆமென் கண்ணாடில எல்லாமே பார்க்க முடியும், ஜன்னலை திறக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். எதையும் கர்த்தர் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அங்க பார்க்காத, இங்க போகாத, அங்க நிக்காத, தடுத்து நிறுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய விருப்பம் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் பார்த்த பிறகும் ஆமென் ஒருவனுக்கு இயேசு தேவை என்று சொல்லுவார் என்று சொன்னால் அந்த நபர் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நபர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க இயேசுதான் எனக்கு தேவை. சொல்லுங்க இயேசுதான் எனக்கு தேவை. இயேசுதான் எனக்கு தேவை. இதுதான் ஆபிரகாம் பண்றாரு பாருங்க. ஆமென். என்னோட சேஷ்ட புத்திரனும் என்னோட ஏகசுதனும். ஹல்லேலூயா. ஆமென். என் பார்வைக்கு அழகும் இன்பமானவன். ஹல்லேலூயா. ஆமென். என் பேரை தூக்கி நிறுத்தும்படியாக பிறந்த ஒரு ஈசாக்கை கர்த்தர் கேட்ட பொழுது ஹல்லேலூயா. ஆமென் அவன் எடுத்துட்டு போக அவன் முன் வந்தான். ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்போ கீழ்ப்படிதல்ல பயணம் பண்ணுவதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல் நீங்க பயணத்தை தொடங்கணும்னா ஆமென் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு பாருங்க. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது தன் வேலைக்காரரை நோக்கி அவன் வேலைக்காரனை கீழே விட்டுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஈசாக்கு எனக்கு என்ன செய்ய போற? நீ பலி செலுத்த போற. ஆமென். அப்ப ஆபிரகாம் வேலைக்காரன் சொல்லி இருக்கும்போது என்ன சொல்லி இருக்கணுங்க? ஆமென் நாங்கள் மேல போயிட்டு பலியிடுவோம். ஆமென் திரும்பி நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். திரும்பி நான் மட்டும்தான் வருவேன், நீ என்ன மட்டும்தான் பார்க்க போற, கடைசி ஒரு தடவை உன்னை பார்த்துக்கோ அப்படின்லாம் எதுவுமே சொல்லாம ஆபிரகாம் சொல்ற வார்த்தை பாருங்க. கீழ்ப்படிதலும் விசுவாசம் தான் அற்புதத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கின் கையை பிடித்துட்டு வேலைக்காரன் கேட்கும் பொழுது அவன் சொல்ற ஒரே வார்த்தை, நாங்க எப்படி போறோமோ அதே மாதிரி திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கீழ்ப்படிதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை இருக்குன்னா, கர்த்தருக்கென்று நான் கீழ்ப்படியும் பொழுது ஒரு நேரமும் ஒரு பொழுதும் கர்த்தரின் முகத்தை வாட விட மாட்டார் என அளவைக்கிற சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருப்பதே கிடையாது என்கின்ற விஷயத்தை நல்லா புரிந்தால்தான் கீழ்ப்படிதலுக்குள்ள வர முடியும். ஹல்லேலூயா. 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 நிறைய பசங்க கேட்கிற கேள்வி இதுதான். ஆனா சரி நான் ஆண்டு கீழ்ப்படிஞ்சு இந்த விஷயத்தை விட்டுறேன், அந்த நபர்கிட்ட நான் பேசாம விட்டுறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டான விஷயம் நடக்குமா? ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனை நம்பி கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் ஹல்லேலூயா. ஆமென். உன் மனம் கோணாமல் கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். சார் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்காக நான் தேவனை எதிர்த்துன்னு அந்த காரியத்துக்குள்ள நான் போக போறேன் அப்படிங்கிற விஷயத்தில் அல்லையா நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் அதை விட உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அங்கதான் நம்ம அதுதான் நம்ம வசனத்தை பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் முன்னாடி போயிட்டு வேலைக்காரன் கேட்கும் பொழுது அவன் அழகா சொல்றான் பாருங்க. ஆமென்.
நான் எப்படி போறனோ அதே மாதிரி திரும்பி வருவேன். ஏனென்றால் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறபடினால ஒரு நேரமும் இவருக்கு போய் கீழ்ப்படுத்திட்டோம்னு சொல்லி நான் வருத்தப்பட விடவே மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிட்டு ஆமென் சொல்லுங்க. அப்பாவுமே தேவனுக்கு கீழ்ப்படிதல் அல்லேலூயாமே உன் உயர்த்துவதற்கும் உன் மனசை நிம்மதியை வைத்துக் கொள்வதற்கும் அது போனது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்து பஸ் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படுங்க, அப்பொழுது கொம்பு உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கீழ்ப்படிதலை மாத்த நாம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜெபாலின் தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அல்லேலூயா. இப்ப ஜெப தலைவன் வந்துட்டு யவீரு என்கிற ஒரு ஜெப தலைவன் வந்துச்சு. ஏசப்பா வராருங்கிறது கேள்விப்பட்டு ஏசப்பானால இந்த வியாதியை குணமாக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு அவன் போய் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவனிடத்தில் வேண்டி கெஞ்சுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டுல என் குழந்தை இருக்கா, அவளுக்கு 12 வயசு ஆச்சு. எத்தனை வயசு ஆச்சுங்க? 12 வயசு ஆச்சு. நீங்க வாங்க, நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பணமும் செலவு பண்ணிட்டேன், யாரும் கை கொடுக்கல, நீங்க ஒரே ஒரு டைம் வாங்க என்று சொன்னான். அல்லேலூயா. அதற்கு இயேசு மறுவார்த்தை சொல்றாரு. அல்லேலூயா. நான் வரேன். அல்லேலூயா. நான் வரேன். அப்ப பாருங்க, அங்க சிச்சுவேஷன் பாருங்க. இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பால கூட்டத்தை தாண்டி வரவே முடியல. அல்லேலூயா. ஆனா எவருக்கு இங்க என்ன அர்ஜென்ட்? அன்றே இப்போவா போன் இருக்கு குழந்தை, இப்போ அப்போ உடனே வாங்க, உடனே வாங்க, உடனே வாங்க. அல்லேலூயா. அப்போ எவருடைய கீழ்ப்படிதல் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த அந்த வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நிறைய டிராவல் அந்த நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அநேக நெருக்கிட்டு இருக்கான்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த எவரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக என்ன கேட்கிறாரு? என் வஸ்திரத்தை யார் தொட்டது? அல்லேலூயா. இங்க எவரு என்ன என்ன இதுல இருக்காரு? சரியான அர்ஜென்ட் இருக்காரு, எமர்ஜென்சில நின்னுகிட்டு இருக்காரு. தலகால புரியாம அப்படி நின்னுகிட்டு அவசரப்பட்டு நின்னுகிட்டு இருக்காரு. இயேசு நின்னு என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆல்ரெடி ஜனங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவளோட பேசி அவளை சுகப்படுத்தி, அல்லேலூயா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எவரும் வீட்டுல இருந்து ஒரு நியூஸ் வருது. அல்லேலூயா. 49 பாருங்களேன். அவள் பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். அல்லேலூயா. அப்போ யவீருவின் வீட்டுல இருந்து ஒருத்தன் வரும்பொழுது அவர் காட்சியை பார்க்கிறார். யவீரு ஆண்டவனு கருத்தை பிடிச்சு ஆண்டவரே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு செய்தியை கொடுக்கிறான். என்ன செய்தினா, உன் பிள்ளை இறந்துருச்சு, அவரை விட்டுரு, அவரை தொந்தரவு பண்ணாத, வா நம்ம போயிட்டு இனி அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி எவரு அழைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இயேசு அதை கேட்டு விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. மரித்து போன பிறகும், அல்லேலூயா, இவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் அந்த பாடி தாங்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இதை கர்த்தர் சொன்ன உடனே எவரு ஒரு திருப்தி ஆயிட்டான். அல்லேலூயா. பக்கத்துல சொன்னாடி, பொண்ண நீ பெத்த பொண்ண அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைமா மூஞ்சி வந்து பார்த்துட்டு போயிரு அப்படி என்று சொன்ன பொழுதும் அவன் அதே இடத்துல நின்றான். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின்பதாகவே நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. பாபாமே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால், அல்லேலூயா, எதெல்லாம் இழந்து போனாயோ அதெல்லாம் தேவனால் கொடுக்க முடியும் என்பதை அறிந்து நீங்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஏதோ ஒரு காரணம் இழக்கோமோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவனுக்காய் கீழ்ப்படியும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு காரணம் இழப்பீங்க. அந்த இழப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ தேவனுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா, எதிர்பாராத ரீதியில, இதுவரைக்கும் பார்க்காத ரீதியில கர்த்தர் திருப்பி உன் கையில வர வைப்பா. அல்லேலூயா. விசுவாச சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாபாமே, அது உன் கையில கர்த்தர் மீண்டும் நிற்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் சொந்த மதத்துக்கு கீழ்ப்படியாமல், மரணத்திற்கு கீழ்ப்படியாமல், அந்த சூழலுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விசுவாசம் உள்ளவனாய் மீண்டும் அவருக்கு பின்பதாக போய் நின்றான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு ஆண்டவரே கார்ல உட்கார்ந்துறேன், நான் இறங்க மாட்டேன், டாப் கீர் போட்டு அழுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து 100 120 நீங்க போங்க, நான் என்னாலும் இறங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உங்க சீட் பெல்ட்டை போட்டு திரும்ப உட்கார ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிட்டு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. கொஞ்சம் அப்பப்போ வண்டி அப்படி இப்படி போற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஓட்டுறவர் இயேசு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, ஆமென், கீழ்ப்படிதலுக்குள்ள ஆழத்துக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு அதான் தெரிஞ்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஓட்டுறது மனுஷன் கிடையாது, வண்டி ஓட்டுறது தெய்வமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஆன் டைம்ல போய் நிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிப்பாட்டுவார். அப்படிங்கிற கீழ்ப்படிதலோட ஆமென் டோரை திறந்த அந்த ஒருத்தர், ஹல்லேலூயா. ஆமென், அந்த ஒருத்தர் என்ன பண்றாங்க, டோரை திறந்து எபிரு காரை விட்டு இறங்கிடு, உன் பிள்ளை செத்துருச்சு அப்படின்னு சொன்ன பொழுது அவன் வேகமா அவனை தள்ளி விட்டு டோரை சாத்திட்டு அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே உங்களை நம்புறேன், எடுங்க போலாம். ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபா. நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. ஆமென். உன்னை தள்ளும்படியாக, உன்னை அந்த வட்டத்தை விட்டு கீழே வரும்படியாக ஒருவேளை சூழ்நிலை கூப்பிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு, செத்துருச்சு, நீ இறங்கிடு. ஹல்லேலூயா. ஆமென். அது அவ்வளவுதான், உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, உன் கடன் இப்படிதான் இருக்க போகுது, உன் வியாதி இப்படிதான் இருக்க போகுது என்று சொல்லி கதவை திறக்கிற அநேக கரங்களுக்கு விரோதமாய் உன் கரம் நீட்டப்பட்டு அந்த கதவை அணைத்துக் கொண்டு இயேசுவை பார்த்து பேச ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரால் அற்புதம் செய்ய முடியாத இடத்திற்கு உன்னை கொண்டு போகவே முடியாது. ஏனென்றால் அவர் முழுவதும் ஜெயித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா வியாதிகளையும், எல்லா கடன்களையும் முழுவதும் ஜெயித்தவராய் இருக்கிறார். முழுவதும் ஜெயித்தவராய் இருக்கிறார். முழுவதும் ஜெயித்தவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகணும் பாத்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது? ஆமென். அவர் ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்தா காட்டிட்டா, ஹல்லேலூயா. ஆமென். செத்து போன பிள்ளையை பார்ப்பதை விட ஆண்டவரை பார்ப்பது அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் அந்த பக்கத்துக்கு திரும்ப இயேசுவை பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளை செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன செய்தி கேட்டோடனே அவன் கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருக்கலாம். இயேசு ஒரே வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். டக்குன்னு அவன் கண்ணீரை தொடச்சிட்டு திரும்ப வேகமா இயேசு பிள்ளை போய் நின்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆமென், உன் சூழ்நிலைகள் அழுக வைத்த எல்லா கண்ணீரும் துடைத்துக் கொண்டு ஆமென் இயேசுவுக்கு பின்பதாக போய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன் சூழ்நிலைகள் முடங்க வைத்த எல்லா காரியத்தையும் தாண்டி இயேசுவுக்கு பின்பதாக போய் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சீன் இன்னும் முடியல. ஹல்லேலூயா. ஆமென். கதை இன்னும் முடியல. ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது இன்டர்வெல் சீன் வரும் பாத்துக்கோங்க. இன்டர்வெல் சீன் வரும். ஆமென். இன்டர்வெல் சீன் வரும்போது என்ன ஆகுங்க, ஹீரோ வந்துட்டு அடிச்சு பிரிச்சு அப்படியே ஹீரோ வந்துட்டு ஒரு அநாத படமோட படுத்துட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் டைரக்டர் சொல்வாரு, ஹீரோ உயிரோடு இருக்கானா செத்துட்டானா அப்படிங்கிறது தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாம் இன்டர்வெல் பிளாக்குக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கதை எழுதுற டைரக்டருக்கு நல்லா தெரியும், ஆமென், ஹீரோ செத்துட்டான் என்ன இருக்காதுங்க, இன்டர்வெல்க்கு அப்புறம் எவனும் உள்ள வர மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அதனால செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை சாவப்பட்டிகளை வைக்கிறத காட்ட மாட்டாங்க, அவனை செத்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏதாவது படத்துல ஹீரோ செத்துட்டா மூக்குல பஞ்சு வச்சுட்டு படுத்த படுக்கையா மாலை போற மாதிரி காட்டியிருக்காங்களா? இல்ல, ஒரு 100 பேர் அடிச்சு அப்படியே கீழே மயக்கப்பட்டு விடுவது மட்டும்தான் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். காட்டி அந்த இடத்துல என்ன வருங்க, அப்படியே அவனோட வேர்வை துளிகள் ரத்தங்கள் வரும்பொழுது ரத்தத்துல ஒரு இன்டர்வல் ஒரு எழுத்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். அங்க நிக்குமாறு டைரக்டர். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் என்ன ஆகும், இன்டர்வலுக்கு அப்புறம் ஆமென் ரத்தம் காய எதற்கு அதெல்லாம் எங்க போச்சா தெரியாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா படுத்துட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஃப்ரெஷ்ஷா படுத்து டக்குனு எந்திரிச்சு அந்த 100 பேர் அடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏடா இது முன்னாடியே பண்ணிருக்கலாமே, இத்தனை பேர் அடி வாங்கி எதுக்கு நீ பண்ற? ஹல்லேலூயா. ஆமென். அதேதான் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது முன்னாடியே நீ ஜெபம் பண்ணிருக்கலாமே, நீ முன்னாடியே விசுவாசிருக்கலாமே, முன்னாடியே பலப்பட்டு செயல்படுத்திக்கலாமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா. ஆமென். சபையே, உடைய கஷ்டத்தை இஷ்டமாக்கி அதோடு போகாதீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாபாமே. இயேசுக்குள்ள வாங்க, டிராவல தொடங்குங்க, இறங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் கதவை திறந்து உன்னை கூப்பிடும், என்ன செய்தி சொல்லி வேணா கூப்பிடும். ஹல்லேலூயா. ஆமென். கதவை இழுத்து மூடிட்டு ஆண்டவரே நீங்க போங்க நானும் கூட வரேன்னு சொல்ல ஆரம்பிங்க, நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா. ஆமென். சோ கீழ்ப்படிதல்ல டிராவல் பண்ணுவதற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாசத்தை ஆமென் உடைக்க
இந்த விசுவாசத்தை எப்படி உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அல்லேலூயா ஆமென். இந்த விசுவாசத்தை உடைப்பதற்கு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆயுதமாய் ஆமென் பிசாசு தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் உங்களோட மைண்ட் வாய்ஸ். அல்லேலூயா ஆமென். உங்களோட மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸ்க்கு தமிழ் என்னங்க? உங்க மனதின் சத்தம். அல்லேலூயா ஆமென். அப்படி சொல்லலாம், தெளிவான ஒரு வார்த்தை, மனதின் சத்தம். அல்லேலூயா ஆமென். இப்ப நீங்க சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்க மனதின் சத்தம் என்னவா இருக்குங்க? அது மட்டும் இப்ப சர்ச்சுல உட்கார்ந்துட்டு இல்லாம அந்த வசனத்தை கேட்காம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் பிசாசு. அல்லேலூயா ஆமென். இந்த மனதின் சத்தத்தை அடக்கி தேவனுடைய வார்த்தை நிறைய திரும்புறதுதான் வெற்றி உண்டாகிறது. அதான் அந்த ரியல் ஃபெய்த், அதான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த மனதின் சத்தத்துக்குள்ளதான் பிசாசு கிரியை செய்வான். அல்லேலூயா ஆமென். தேவனே வந்து உங்க முகமுகமாய் பேசின பிறகு உங்க மனதின் சத்தத்துக்கு நீ விட்டு கொடுப்பாய் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய மேன்மையை நீங்க விட்டு வெளியேறுவீங்க. அல்லேலூயா ஆமென். அது எப்படி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஆமென். சொல்லுங்க. தேவனை குணமாக்கினார். சொல்லுங்க. தேவனை உயர்த்தி வைத்தார். தேவனாகிய கர்த்தர் என்னை விசுவாசத்தில் வல்லவனாக்கினார். தேவனாய் கர்த்தர் என்னை ஜெபவீரனாக்கினார். தேவனாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதித்து வைத்தார். தேவனாய் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் எதிர்பார்த்த பரிசுத்தம் எனக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமென். இதுக்கப்புறம் வர மைண்ட் வாய்ஸை கவனிச்சு பாருங்களேன், அதுவே போதுமானது உன் விசுவாசத்தை உடைப்பதற்கு. ஹல்லேலூயா ஆமென். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்க மனசுக்கு நீங்களே சொல்லி பாருங்களேன். ஆமென். தேவன் எதிர்பார்க்க பரிசுத்தத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்குள்ள ஊற்றிட்டு இருக்கார், எனக்குள்ள வைத்தார், எனக்குள்ள வைத்தார் அப்படிங்கிற வசத்தை நீங்க சொல்லும் போது உங்க மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு என்ன கேட்கும்? என்ன சொல்லும்? ஏய், நேத்துக்கு வரைக்கும் நீ எப்படி இருந்த உனக்கு தெரியுமா? அல்லேலூயா ஆமென். சர்ச்சுக்கு காலைல கிளம்பி முடிச்சு நீ என்ன பண்ணிட்டு வந்த? அல்லேலூயா ஆமென். உங்க மைண்ட் வாஷ் அடக்கி அல்லேலூயா ஆமென் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று நீங்க சொன்னாதான் இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க பயணமே பண்ண முடியும். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். இந்த மைண்ட் வாய்ஸ் பாருங்க எவ்வளவு மோசமானதுன்னு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றும். பிசாசு பேசின அடுத்த நிமிஷமே ஆமென் 3ஆம் வசனம் பாருங்க, கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா ஆமென். அப்போ சாகாதபடிக்கு அதை நீ சாப்பிடாத. அல்லேலூயா ஆமென். தேவன் சொல்ற வார்த்தை என்னங்க? நீ செத்துற கூடாது. அல்லேலூயா ஆமென். அதனால நீ செஞ்சாத, சாப்பிடாத அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா ஆமென். ஆனா பிசாசு என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்களே. அப்பொழுது நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ சாப்பிடு, நீ சாக மாட்ட. அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சோ இதெல்லாம் ஆண்டவர் பேசுனது ஆமென், பிசாசு பேசுனது அல்லேலூயா ஆமென், மனசு பேசுறது. இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் பேசுறது ஓகே, பிசாசு பேசுறது ஓகே. இது ரெண்டையும் கேட்டுட்டு உங்க மனசு என்ன பேசுது? அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவருடைய தன்மை குணமானேன். ஆமென். டாக்டர் சொல்றாரு இந்த பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா ஆமென். உங்க சரீரத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இது மாறாது. அல்லேலூயா ஆமென். இந்த ரெண்டு சத்தத்துக்கு மத்தியில உங்க மனசு என்ன சத்தத்தை தேர்ந்தெடுக்குது? அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சார் ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு உன் எதிரிகளை நிர்மூலம் பண்ணுவேன். அல்லேலூயா ஆமென். போன்ல அத்தனை பிரச்சனையும் கேட்டிருக்கீங்க. அல்லேலூயா ஆமென். அந்த நேரத்துக்கு உங்க மனசு என்ன சொல்லுது? அல்லேலூயா ஆமென். நீ போய் தற்கொலை பண்ணிடு, நீ போய் செத்து, உன் வாழ்க்கை இப்படியே தான் போகுது அப்படின்னு மனசு சொல்லிச்சுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆதாம் ஏவாள் பண்ண அதே தப்பு நீங்க பண்றீங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிசாசு சொன்னதை கேட்டு அல்லேலூயா ஆமென் சாபமான பழத்தை அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க அப்பமே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க மைண்ட் வாய்ஸை மாத்துங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க மனசு சொல்ல வைங்க.
அல்லேலூயா ஆமென். தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் காரியத்தை மாற பண்ணுவார். விடுதலை தருகின்ற நாயகன் எனக்குள்ள இருக்கிறார். காரியத்தை சிறப்புள்ளவனாய் மாற்றுவார். ஆபிரகாம் சொன்னார் பாத்தீங்க. அல்லேலூயா ஆமென். தேவன் சொன்னது, மனுஷன் சொல்லுவது, மனசு சொல்வதை தாண்டி நாங்க 2 பேரும் மேல போறோம், நாங்க 2 பேரும் கீழே வருவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். அவ பாருங்க, இது 2 அப்சர்வ் பண்ண பிறகு ஏவாளுடைய மனசு பேசுது பாருங்க. ஆமென். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை சிக்கப்பட விருட்சமாய் இருக்குது என்று கண்டு, இந்த கண்டுங்கிற வார்த்தை வந்துட்டு பார்வை கிடையாது. அல்லேலூயா ஆமென். இந்த கண்டுங்கிற வார்த்தை மனசு பார்க்கிறது. ஹல்லேலூயா 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 ஆமென். இது இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வைங்க? மனம் பார்க்கிற பார்வை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க கண் பார்க்க பார்வை விட உங்க மனம் பார்க்கிற பார்வை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. தேவனாய் கர்த்தர் இந்த மைண்ட் வாய்ஸ்க்கு ரொம்ப 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 செவி கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பக்கத்து சொல்லுங்க, உங்க மைண்ட் வாய்ஸ்க்கு கர்த்தர் ரொம்ப கவனிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசிச்சு முடிச்சிடுறேன். சோ மைண்ட் வாய்ஸை கர்த்தர் கவனிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 38 பாருங்களேன். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான். 40 வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அப்போ சீமோன் வந்துட்டு என்ன யோசிச்சிருப்பாரு? அவரோட மைண்ட் வாய்ஸ்க்கு ரிப்ளை பண்றாரு. அல்லேலூயா ஆமென். அவர் வார்த்தையில வந்த கேள்விக்கல்ல, சீமோனுடைய மைண்ட் வாய்ஸ்க்கு இப்ப கர்த்தர் ரிப்ளை பண்றார். அல்லேலூயா. அது நீங்க கீழே வாட்சினா தெரியும். அல்லேலூயா ஆமென். ஒருத்தன் கடன் கொடுப்பாரு, ஆமென். அந்த கடன்ல யாருக்கு மன்னிக்கணும்னு சீமோன்ட்டே கேட்பாரு. அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க மைண்ட் வாய்ஸ தேவனாய் கர்த்தர் ரொம்ப ஆழமா மும்மரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மைண்ட் வாய்ஸ கர்த்தர் ரொம்ப கவனிப்பார். அல்லேலூயா ஆமென். அந்த மைண்ட் வாய்ஸ கவனிக்கிறது மாத்திரம் கிடையாது, சீமோன் பேதுரு என்ன மனதுல யோசிச்சானோ அந்த யோசனைக்கு கர்த்தர் பதில் பேசுறார் பாருங்க. அல்லேலூயா ஆமென். நீ என்ன யோசிச்சாயோ அந்த காரியத்திற்கு சீமோன் கர்த்தர் பதில் பேசுறார். நீ ஏன் இப்படி யோசிக்கிற அப்படிங்கிற கேட்டா. அல்லேலூயா ஆமென். நான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உன் யோசனையில் விசுவாசத்தை வளர்த்த ஆரம்பியுங்கள். அல்லேலூயா ஆமென். 10 பேருக்கு முன்பதாக 100 பேருக்கு முன்பதாக உன் விசுவாசத்தை வளர்த்துவதை விட, அல்லேலூயா ஆமென், உன் தனிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக விசுவாசத்தை வளர்த்தி, அல்லேலூயா ஆமென், அதை நிற்க பண்ணுங்க. அப்பொழுது அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா ஆமென். அப்பொழுது கீழ்ப்படிதலுக்குள்ள வருவீங்க. அப்பொழுது மேன்மையை காண்பீர்கள். அல்லேலூயா ஆமென். உன் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளாக, அல்லேலூயா ஆமென், உன் தனிப்பட்ட சத்தங்களுக்குள்ளாக, நீ தனிமையா இருக்கும் உனக்கு எழும்புகின்ற சத்தத்துக்குள்ளாக பரிசுத்தத்தை கொண்டு வாங்க. அப்பொழுது 100 பேர் முன்பதாக பரிசுத்தம் இருக்க முடியும். அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வீட்டுக்குள்ளாக, தனிப்பட்ட ரூமுக்குள்ள யாருமே இல்லாத நேரத்துல ஆமென், உங்க மைண்ட் வாய்ஸ் பேசுற சத்தத்தை அடக்கி அதுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா ஆமென். 1000 பேர் தவறான வழியில போய் கொண்டிருக்கும் பொழுதும், அல்லேலூயா ஆமென், உன்னால அசால்ட்டா பரிசுத்தத்தை நிற்க முடியும். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மைண்ட் வாய்ஸ்க்கு எதிராக புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் செய்கின்ற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபாமே. அப்படி எழுந்திருப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம்.